மே 4ஆம் தேதிகளில் புதிய தமிழகம் கட்சி பல இடங்களில் வெற்றி பெறும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இது பற்றி முழுமையான கருத்து கணிப்புடன் காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் தொலைபேசி வாயிலாக பேச இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் காமினி மல்லத்தி. அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். காலாடி தலைமுறை செய்தித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சமூக மக்கள் மத்தியிலே ஒரு நிகழ்வை கொண்டு செல்கிறது என்றால் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய இந்த செய்தித்துறை தான். எத்தனையோ ஊடகங்கள் இருந்தாலும் சமூக மக்கள் மத்தியிலேயே ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெரிய சேவை செய்து வருகிறது சமூக ஊடகங்கள் ஒவ்வொன்றும். அதில் காலாடி தலைமுறையும் உண்டு. அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி அக்கா. நன்றி அக்கா. கேள்விக்கு போலாமாக்கா? போகலாம். அதாவதுக்கா, புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று ஒரு வீடியோ ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது, வருகின்ற மே 4ஆம் தேதியை புதிய தமிழகம் கட்சி ஓட்டப்பிடாரம், நெல்லை, சிறுவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, நாங்குநேரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறப் போவதாக தெரிவித்துள்ளார். இதை நாம் எப்படி பார்ப்பதுக்கா? மீண்டும் ஒரு வணக்கம். உண்மையிலேயே மதிப்புக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் காலதாமதம் பண்ணிவிட்டார். ஏன்னா நம்ப வைத்து கழுத்தறுப்பது போல் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு தருவதாக கூறி கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டார்கள். அது ஒரு நிகழ்வு. ஆனாலும் நம்மளுடைய மக்களை சில நேரம் சில கட்சிகள், 2 கட்சிகளுமே புறக்கணிப்பதை மக்கள் நல்லா புரிந்து கொண்டார்கள். அதனால் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு சரியான நேரத்தில் நல்ல முடிவை எடுத்தது ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம். அது மட்டுமல்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் முன்னமே இருந்தால் இன்னும் இதை விட இன்னும் அமோக ஒரு வாக்கு கிடைச்சிருக்கும். கடைசி நேரத்தில் ஒரு சிலவங்களுக்கு அது கடைசியில் ஒரு சிலவங்க தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இந்த முறை மக்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மேலே வைத்ததான அந்த நம்பிக்கை, அதற்காக இந்த டைம் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். அது நாங்கள் கண்கூடாக பார்த்தது. வரவேற்பும் உறுதியளித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த சமூகத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது அதற்கு வேற யாருமே, இப்ப எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டவர். அதனால் இந்த 5 தொகுதிகளில் திருநெல்வேலி, சிறுவில்லிபுத்தூர், அப்புறம் ஓட்டப்பிடாரம், நாங்குநேரி, அருப்புக்கோட்டை என்பது உண்மையிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கட்டாயம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் ஒரு சில இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலலாம் டிஎம்கே கட்சிக்காரங்க அந்த ஓட்டு போட்ட அந்த பெட்டியெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அதுல வந்து கவனம் கட்டாயம் வேணும். அது காவல்துறை, அதனால நம்மளுடைய மக்களும் அதற்கு அந்த இடத்துல நோட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த காவல்துறையும் அதுல கண்காணிப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க. அதனால நம்மளுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அது உண்மைதான். அதற்கு வந்துட்டு ஓட்டளித்த ஒவ்வொரு அந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், எழுச்சி நடந்திருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி கழித்திருக்கலாம். ஆனால் இது கட்டாயத்தின் சூழ்நிலை. மக்கள் எங்க பார்த்தாலும் பாதிக்கப்படுவது, அதை பார்க்கும்போது இந்த வாக்கு எதை குறிக்கிறது என்றால், அவர் ஒருத்தர் தான் இந்த சமுதாயத்திற்கான ஒரு மாபெரும் தலைவர். எந்த இடத்திலும் எல்லாருக்கும் குரல் கொடுக்க ஒருவராக இருப்பதனால் இந்த முறை மக்கள் வாக்குகளை அள்ளி போட்டிருக்கிறார்கள். இது வந்துட்டு அந்த சந்தோஷம் நாங்க அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதே தெரிந்து கொண்டோம். அது இன்னொன்னு என்னன்னா, வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது நம்முடைய மக்களுடைய ரொம்ப உற்சாகத்தோடு அந்த வாக்கு செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க. சரி. ஆமா, அதுதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது என்று மதிப்புக்குரிய டாக்டர் அவர்கள் கூறியிருக்கிறார். கண்டிப்பாக. மேலும் மற்ற 56 தொகுதிகளிலும் புதிய தமிழகம் கட்சி மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? உண்மைதான். இன்னும் பெரும்பான்மையான அந்த 56 தொகுதி மொத்தம் 61 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இதுல வந்துட்டு நான் 3 தொகுதி வாலி சின்னத்திலும், ஒரு தொகுதி வந்துட்டு வண்டி சின்னத்திலும், மீதி உள்ள தொகுதியிலெல்லாம் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் மக்கள். நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் அதுதான். உண்மையிலேயே நல்ல சிறந்த ஒரு வரவேற்பை பெற்றி இருக்கிறது.
ஏன்னா வெற்றி பெறக்கூடியது மற்றதும் வெற்றி பெறக்கூடியதான். ஆனால் காலதாமதம். ஏன்னா அவர் எப்போதுமே தலைவர் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய விரும்புவாங்க. ம் ஆனால் அந்த டைம் அந்த அந்த குறுகிய காலத்திலே தன்னுடைய தொகுதியும் பார்க்கணும், மற்ற தொகுதியும் பார்க்கணும். அப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் காலதாமதமாக ஆகியிருக்கிறது. ஆனாலும் இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை. அதுதான் அந்த அந்த வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்கள் எப்போதுமே ஒரு காரியத்தில் வந்து எடுத்தால் அது ஜெயிக்காமல் விட்டதே இல்லை. அந்த மாதிரி இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அக்கா, இந்த தொகுதியில் வந்து அதிமுக திமுகவுக்கு வந்து பலவீனம் ஏற்படுமா இதனால? கட்டாயம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியா அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை கீழ்த்தரமாக நினைத்ததன் காரணம், அதன் விளைவை அவர் கட்டாயம் சந்திப்பார். ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 5 தொகுதிகளை நாம் வென்று கொடுத்து இருக்கிறோம். சும்மா ஒன்றும் அரசாணை யாரும் கொடுக்கவில்லை. அரசாணை நம்ம வந்து குருவிற்க பணம்பலம் விழுந்த கதையாக நம்மளுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் சின்ன கூட்டங்கள், பெரிய மாநாடு, எத்தனையோ கூட்டங்கள்லாம் நடந்தது. அப்பமெல்லாம் நம்ம அதனால தான் மக்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் யாருன்னு தெரியும். இவங்க வந்து உடனே கொடுக்கல. அதற்கு ஒரு ஒரு குழு அமைத்து மதிப்புக்குரிய மேடம் சுமதி அவங்களுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து அதெல்லாம் நிறைய இது நடந்து தான் நம்மளுக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுத்தாங்க. இவங்க உடனே சட்டம் போட்டு நமக்கு ஒன்றும் தரல. ஆனாலும் இதை வந்து மறைப்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மூடி மறைப்பதற்காக அல்லது இந்த ஓட்டு வங்கியை மாற்றுவதற்காக அந்த நேரம் அந்த ஒரு அலை பாய்ந்தது. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுத்தார்கள் என்று ஒரு அலை பாய்ந்தது. அதனால தான் அந்த நேரம் கொஞ்சம் பின்மாற்றம். ஆனாலும் தலைவர் அவர்களால் தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைக்கப்பெற்றது. ஒரு நேரத்துல எல்லாருமே இது சாத்தியமில்லைன்னு சொன்னவங்களாம் உண்டு. RSS கைக்கூலி சங்கி எல்லாம் சொன்ன காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி இந்த தேர்தல் ஒரு மாற்று சிந்தனைக்காக நடந்திருக்கிறது. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. என்ன ஒண்ணு காலந்தாமதம். இது முன்னமே கொஞ்சம் நல்ல செஞ்சிருந்தா இன்னும் அசைக்க முடியாத எல்லா தொகுதியிலுமே மிக சிறப்பாக வெற்றி வகை சூடி இருக்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, மக்களை இந்த சும்மா பொய் கேஸ் போடுறது இது பெருகிவிட்டது. அதை தட்டி கேட்க வேண்டும். ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்குமான தலைவர். அவர் பேசுற பேச்சிலேயே ஒவ்வொருவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல படித்த பண்பாளர்கள் புரிந்து கொள்வார்கள். ஊடகத்திலே சிலவங்க பேட்டி கேட்கும் போதும், சிலவங்க குறுக்கு இதாக கேட்கும் போதும், எப்படியோ அவங்கள வந்துட்டு மட்டம் தட்டணும்னு சொன்னாலும் அவருடைய சிந்தனை ஒரு அதாவது அடுத்த பாதை, தமிழக மக்கள் வந்துட்டு எந்த பாதையில போனா இந்த மாதிரி கலவரம் வராது, வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வந்துட்டு சிறந்தது. இந்த மக்கள் வந்துட்டு கட்டாயம் அவரை தேர்ந்தெடுக்கும் போது தென் மாவட்டங்களிலே ஒரு கம்பெனிகள், அதாவது தொழிற்சாலைகள் வரும்போது மக்கள் மத்தியிலே ஒரு சமத்துவம் உருவாகும். சும்மா மற்றவங்க சொல்லலாம் நான் சமநீதி சமத்துவம்லாம் பேசலாம், அங்க எந்த சமநீதியும் கேட்கலாம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்தால் கட்டாயம் இந்த மக்கள் சமமாக, சமத்துவமாகவும், நல்ல நட்பு ரீதியாகவும் வருவார்கள். கண்டிப்பாக அக்கா, அடுத்தபடியாக நெல்லை தொகுதியில் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்ததுக்கா? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஆரம்ப காலத்தில் எப்படி ஒரு சிறப்புமாக செயல்பட்டாரோ அதை விட டபுள் மடங்கு மதிப்புக்குரிய டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய வருகை மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு எழுச்சியையும் பெற்றிருக்கிறது. திருநெல்வேலி பகுதியிலே வெற்றி வாகை என்பது டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய செயல்பாடு மக்கள் உள்ளத்தில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதற்காக கட்டாயம் ஒரு வெற்றி நாயகனாக அவர் வர வாய்ப்பு, வெற்றி வேந்தனாக சூடக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. வருகிற 4ஆம் தேதி தெரிந்துவிடும். கண்டிப்பாக இந்த சமூக மக்களுக்காக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களைப் போல சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் எதிர்த்து இவரெல்லாம் சட்டசபைக்கு போகணும். அவர் வந்துட்டு நம்ம சமூக மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர், வருங்கால சிறந்த தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் கூட. அடுத்தபடியாக கடந்த ஆண்டு தேர்தலை விட இந்த ஆண்டு 2026 தேர்தலில் புதிய தமிழம் கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும்.
நன்றி. மீண்டும் நான் சொல்றேன் உண்மைதான். 2026 தேர்தல் என்பது மற்றவங்களால் யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதனால் மற்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் உண்மையில் அதிகப்படியான எண்ணிக்கை காணப்படும். இது மக்களுடைய தன்னெழுச்சியின் மூலம் காணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அக்கா. நன்றி 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 நன்றி.